வணக்கம் காவேரியன்ஸ், வெல்கம் பேக் டு காவேரி பிஸ்னஸ். இன்றைக்கி வந்து ஒரு ட்ரிபியூனலோட வேர்டிக்ட் பற்றி பேச போகிறேன். அதோட இந்த டேக்ஸ் ஹார்வெஸ்டிங், ஏன்னா மார்ச் மாதம் ஆகிடுத்து, நம்ம அந்த டேக்ஸ் ஹார்வெஸ்டிங் கூட பண்ணலாம் இந்த டைமில். அதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எப்பொழுதுமே பிளென்ட்டியாக இருக்கும். நம்ம எங்கே பார்க்கணும் அப்படின்னு தான் நமக்கு தெரியணும், அதுக்கு நாலேஜ் வேணும். அண்டு இந்த டேக்ஸ் ஹார்வெஸ்டிங் மூலமாக நம்ம நிறைய பேரோட போர்ட்ஃபோலியோ ரெட்டில் இருக்கும், நிறைய ஷேர்ஸும் ரெட்டில் இருக்கும். ஸோ டேக்ஸ் ஹார்வெஸ்டிங் பண்ணி ஃப்யூச்சருக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கலாமா அப்படிங்கிற இதை பற்றியும் நான் இன்றைக்கி பேச போகிறேன். அண்டு இதை தவிர இன்னும் இந்த ஏஸ் இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறோம் பாருங்கள், அவங்கெல்லாம் கூட இந்த பாஸ்ட் 2-3 மந்த்ஸில் பார்த்திங்கன்னா நியர்லி அபவுட் 29%லேருந்து ஏன்னோ சம்திங் லைக் 7-8% வரைக்கும் லாஸ் இருக்குது அவங்களோட போர்ட்ஃபோலியோவில். அதனால் வந்து நம்ம அதை பற்றி வருத்தப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இதெல்லாம் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனுங்கிறது பியாண்டு யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ப்ரொடிக்டும் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம அதை பற்றி வருத்தப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ பெரிய இன்வெஸ்டர்ஸ் கூட ஹியூஜ் அமௌண்ட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம் இந்த டைமில். அண்ட் அதை பற்றியும் நான் பேச போகிறேன். ஸோ இந்த மாதிரி பல்வேறு இதை வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன். நான் குயிக்காக ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே சொல்ல பார்க்குறேன். நான் அஃப்கோர்ஸ் மார்க்கெட் வந்து இன்னும் வந்து பெரிய லெவலில் இம்ப்ரூவ் ஆகலை, இல்லாட்ட டிக்ளைன் ஆகலை அப்படின்னு சொல்லிடலாம். அதே பொசிஷன் ஆல்மோஸ்ட் அந்த சேம் இதில் தான் இருக்குது. அதே மாதிரி ஈவன் ஆயில் கூட அதே $103, $104 அது மாதிரி தான் கொட்டாயிட்ருக்கு. அண்டு அதே மாதிரி ரூபா கூட ஒன்றும் பெரிய மேஜர் சேஞ்ச் இல்லை அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி 92.44 அது மாதிரி இருக்குது. அண்டு ஆனால் இந்த இது பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா அண்ட் நியர்லி அபவுட் $4 பில்லியன் அந்த தான் த நெட்டு டெஃபிசிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட்டு டீட்டெயில்ஸ் வந்து போன வருஷம் கம்பேர் பண்ணோம்னா இந்த வருஷம் மோசமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வித் திஸ் நம்ம டாபிக்குள்ளே என்டர் பண்ணிடலாம். என்ன வந்து ட்ரிபியூனல் வேர்டிக்ட் கொடுத்துருக்காங்க, யாருக்கு இது வந்து போய் சேரும் இந்த பெனிஃபிட்ஸ் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து டாடா பவர். மகாராஷ்டிராவில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி மும்பையில் பார்த்திங்க அப்படின்னா அந்த மும்பை சிட்டி வந்து பெரிய நகரம் இல்லை, சாதாரண பிளேஸ் கிடையாது, பெரிய நகரம். ஸோ இந்த நகரத்தில் வந்து 4 டிஸ்ட்ரிபியூஷன் லைசன்ஸ் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, தட் இஸ் முனிசிபல் கார்ப்பரேஷன் ஆஃப் மும்பை, அவங்க ரன் பண்ணுறது. அவங்க ஒரு 10.5 கன்சியூமர்ஸ் அவங்க அக்கௌண்ட்டில் இருக்குது. அண்டு செகண்ட் வந்து டாடா பவர். டாடா பவர் வந்து ஆக்சுவலாக ஸ்மால் பிளேயர் அப்படின்னு சொல்லணும், அபவுட் 5 lakh கன்சியூமர்ஸ் இருக்காங்க. அண்டு மூணாவது வந்து அதானி, அது வந்து ரிலையன்ஸ்லேருந்து டேக் ஓவர் பண்ணாங்க. அவங்க தான் லார்ஜஸ்ட் பிளேயர், ஆக்சுவலாக 29 lakh கஸ்டமர்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் இதை தவிர ஒரு மைனர் பிளேயர் இருக்காங்க. ஸோ இந்த 4 பேர் பார்த்திங்க அப்படின்னா இந்த டாடா பவர் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு வந்து பர்மிஷன் கிடச்சிச்சு. யாருக்கிட்ட இருந்தால் ரெகுலேட்டர் அத்தாரிட்டி ஆஃப் மகாராஷ்டிராவிலேருந்து அவங்க வந்து இன்னொரு சர்க்கிளில் போய் கூட அவங்க பவர் விற்கலாம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. தட் இஸ் இவங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு பிளேஸ் டெசிக்னேட் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா டாடா பவரோட டெசிக்னேட்டட் ஏரியாவிலேருந்து அதர் டெசிக்னேட்டட் ஏரியாவில் கூட போய் விற்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதை யூட்டிலைஸ் பண்ணி டாட்டா வந்து த மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் ஏரியா எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த முனிசிபல் கார்ப்பரேஷன் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்கள அந்த ஏரியா தான். அங்கே தான் என்னென்ன பிளேசஸ்லாம் வருதுன்னா கொலாபா, த நரிமன் பாயிண்ட், அங்கே தான் டென்ஸ்லி பாப்புலேட்டட் அண்ட் த ரிச்சஸ்ட் கன்சியூமர்ஸில் அங்கே தான் இருக்காங்க. அண்ட் மொரோவர் ஹோட்டல்ஸ் லைக் தாஜ், ஓப்ராய், அதெல்லாம் வந்து அங்கே தானே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரிச் பார்ட் ஆஃப் மும்பை பார்த்திங்கன்னா அந்த இது. ஸோ அங்கே போய் அவங்க பவர் விற்கணும் அப்படின்னு பெட்டிஷன் போட்டாங்க. அதை வந்து ரெகுலேட்டரி கமிஷன் அப்ரூவ் பண்ணனால அதை சேலஞ்ச் பண்ணி அவங்க வந்து அப்பலேட்டுக்கு போனாங்க. அப்பலேட் வந்து ஃபேவரபுளாக கொடுத்துட்டாங்க டாடா பவருக்கு, நீங்கள் விற்கலாம், இது எந்த டெரிட்டரிலையும் வைக்கலாம், அண்டு வந்து ப்ராக்ரெசிவாக நீங்கள் செயல்படலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஏன் அப்படின்னா ஏற்கனவே ஒரு பில்லு வந்து பார்லமெண்ட்டில் பெண்டிங்கில் இருக்குது. மேபி இந்த மான்சூன் செஷனில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. இது வந்து பிரிங்ஸ் அபவுட் ஒரு அமெண்ட்மெண்ட்டு கொண்டாடுது. வேறு வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து வில் பி காம்படிஷனுக்கு ஓப்பன் பண்ணப்படும். அதுதான் அந்த ஒரு எசன்ஸ் ஆஃப் அந்த பில் ஆர் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லணும். அது சேலுக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் கூட பார்க்கலாம். வேறு வந்து நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வருவாங்க அண்ட் நிறைய பேர் செல் பண்ணுறதுக்கு டு த டைரக்ட்லி கஸ்டமர்ஸ்க்கு வருவாங்க. ஈவன் என்டிபிசி கூட வரலாம், யாரு கண்டா. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ஹோல்சேலாக தான் விற்றுட்ருக்காங்க. ஏன் அவங்களுக்கு வந்து டைரெக்டாக கூட விற்கலாம். அப்போ இந்த பவர் காஸ்ட் வந்து குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்டு இது நடக்குமா குயிக்காக அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அண்டு பார்லமெண்ட்டில் அது பாஸ் ஆகணும், அது திங்ஸ் இருக்குது. ஈவன் அதர்வைஸ் இந்த மாதிரி அப்ளைட் ட்ரிபியூனல் வேர்டிக்டே இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக இருக்காங்க பாருங்கள். ஏற்கனவே சில பிளேஸில் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ டாட்டா எடுத்துட்டிங்கன்னா ஒரிசாவில் கூட இருக்காங்க, நாட் ஓன்லி மும்பை, அஜ்மீரில் இருக்காங்க, தென் டெல்லியில் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி மித்தவங்களும் இருக்காங்க. லைக் டாரன் பவர் குஜராத்தில் இருக்காங்க சில பிளேஸில். அண்டு சிஇஎஸ்சி பார்த்திங்கன்னா குஜராத்தில் வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்து சில பிளேஸில் டிஸ்ட்ரிபியூஷன் இது பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் எக்ஸாம்பிள்ஸாக இவங்களுக்கெல்லாம் பெரிய ஸ்கோப் இருக்குது எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு, இன்க்ளூடிங் அதானி விட்டுட்டேன். ஸோ அதானிக்கும் இதே மாதிரி தான் அவங்களுக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண முடியும். அண்டு அதனால தான் ஏற்கனவே நான் இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதை பற்றி இதை பேசியிருந்தேன் வேறு. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த அப்பலேட் ட்ரிபியூனல் வேர்டிக்ட் வந்து ஒரு மிக பெரிய ஒரு பூன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஈவன் பிஃபோர் இந்த அமெண்ட்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு அப்பலேட் ட்ரிபியூனல்லேருந்து ஒரு வேர்டிக்ட் வருது அப்படின்னா அது வந்து நல்லது அப்படின்னு சொல்லலாம். நம்ம ப்ராக்ரெசிவாக ரீச் பண்ண போகிறோம் அண்ட் அந்த சிச்சுவேஷன் இன் ஆல் த ஸ்டேட்ஸ் அப்படின்னு கூட சொல்லிடலாம் நம்ம. நெக்ஸ்ட் வந்து டேக்ஸ் ஹார்வெஸ்டிங். இந்த டேக்ஸ் ஹார்வெஸ்டிங்னா நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் கூட பண்ணியிருப்பீங்க. இது வந்து தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். டேக்ஸ் ஹார்வெஸ்டிங் அப்படின்னா இப்போ பாருங்கள், ஒரு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸில் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஐடிவியில் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸுக்கு 1.25 lakhs வரைக்கும் டேக்ஸ் கிடையாதுன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்தால் தான் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோவில் உங்களுக்கு ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணோம், விற்றுட்டு அப் டு 1.25 lakhs வரைக்கும் இருந்துச்சுன்னா அதை விற்றுட்டு புக் பண்ணிக்கலாம் ப்ராஃபிட். அது வரைக்கும் நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேணாம். அண்ட் அஃப்கோர்ஸ் அதே சமயத்தில் உங்கள் வீட்டிலே 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து நிறைய 1.25 lakhsக்கு மேலே இருந்துச்சுன்னா கூட அவங்க மேலெல்லாம் நீங்கள் கிஃப்ட் பண்ணிவிட்டு தென் ஈச் ஒன் கேன் கிளைம் 1.25 lakhs அப்படின்னு சொல்லலாம். அப் டு 5 lakhs வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலி டுகெதர் வந்து டேக்ஸ் பே பண்ண வேணாம், ப்ரொவைடட் இட்ஸ் அ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்டு இதுக்காக கூட இது மாதிரி பண்ணுறது உண்டு அண்டு நிறைய பேர். அண்டு ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, சப்போஸ் சில போர்ட்ஃபோலியோலாம் லாஸில் இருக்குது, ஆனால் உங்களுடைய கெயின் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. அப்போ வந்து இந்த லாஸை கூட புக் பண்ணிக்கிட்டு தேர்பை அந்த கெயின் நீங்கள் என்கேஷ் பண்ண முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அண்டு திருப்பி அந்த ஷேரை திருப்பி வாங்கணும். அண்டு இதை விட்டிங்கன்னா, இந்த சிச்சுவேஷனை இந்த டைமை விட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப டஃப் ஆகிடும். ஏன்னா 1 year ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கணும் எனி ஷேரை. ஸோ அதனால் திஸ் தான் கடைசி ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அண்டு அதனால் விற்கிறது மட்டும் இல்லாமல் வாங்கிறதும் செய்யணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கும். ஆனால் சில இதை வந்து பிளைண்டாக பண்ணிகிட்டு இருந்தோம்னா சரியாக வராது. இது வந்து ஃபார் ஒரு அப் டு 5 lakhs 6 lakhs வரைக்கும் ப்ராஃபிட் இருக்கிறவங்க இது மாதிரி பண்ணலாம். அது எஸ்பெஷலி இந்த லாங் டேர்ம் கெயின். இல்லாட்டா ஆஃப்செட் பண்ணணும் அப்படின்ட்டு தெர் இஸ் ப்ராஃபிட் நிறைய புக் பண்ணிட்டேன் நான், கேபிட்டல் கெயின்ஸ் வருது, தென் சில லாஸஸ்லாம் இருக்குது, அதனால் நான் விற்றுட்டு அதை காம்பன்சேட் பண்ணுறவங்க நினைக்கிறவங்க அதை பண்ணலாம் இந்த மாதிரி இது. பட் ஆனால் பிளைண்டாக பண்ணுறது அர்த்தம் கிடையாது. அதுதான் இம்பார்ட்டண்ட்டாக இங்கே நோட் பண்ண வேண்டியது இருக்குது. நீங்கள் வந்து போர்ட்ஃபோலியோ அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். அந்த இந்த மாதிரி டேக்ஸ் ஹார்வெஸ்டிங் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லாட்டா விற்றுட்டு பணத்தை கொண்டு போய் வேறு எங்கேயாவது போட்டுறக்கூடாது. வேறு ஒரு ஸ்டாக்கை வாங்குகிறேன் அப்படின்னு பண்ணுறவங்களுக்கு வந்து இது வந்து சரியாக சூட்டபிள் ஆகாது. ஏன் அப்படின்னா, ஒரு லாங் டேர்ம் பிளானோட நீங்கள் ஒரு சில ஷேர்ஸ்லாம் வாங்கியிருப்பீங்க. இப்போ என்ன, அது காம்பவுண்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த டைமில் போய் இதை காம்பவுண்ட்
சப்போர்ட்டை பிரேக் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்மால் கெயின் தான். ஸோ அதுக்காக லார்ஜ் காம்பவுண்டிங் இதை விட்டுறக்கூடாது, அது மட்டும் பார்த்துக்கோங்க. அண்டு பிட்ஃபால்ஸு இல்லாமல் இல்லை, இதெல்லாம் பிட்ஃபால்ஸு அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் ஒரு லார்ஜ் ஏர்னர்ஸாக இருக்கிறவங்க வச்சுக்கோங்களேன், 50 lakhs அண்ட் அபவ், அது மாதிரி அவங்களுக்கு இன்கம் வரதா இருந்துச்சுன்னா உங்களுக்கு சர்சார்ஜும் சேர்ந்து வரும். அப்போ வந்து இந்த மாதிரி ஹார்வெஸ்டிங் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, தென் வந்து அந்த சர்சார்ஜினால் நீங்கள் டேக்ஸ் ஜாஸ்தி பேமெண்ட் பண்ண வேண்டி வரும். தென் ஸ்மால் கெயினுக்காக நிறைய டேக்ஸ் பே பண்ண வேண்டி வரும் அந்த சர்சார்ஜ் இருக்கிறனால. அதனால் இதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் இதை டிசைட் பண்ணணும். அந்த டேக்ஸ் ஹார்வெஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை செக் பண்ணணும், எந்த கேட்டகரியில் நீங்கள் வர்றீங்க, அதனால் அதுக்கு சர்சார்ஜ் இம்ப்ளிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அஃப்கோர்ஸ் உங்களுடைய சார்ட் அக்கௌண்ட் அண்ட் ஒப்பீனியன் கேட்டுட்டு இதெல்லாம் பண்ணுறது ஃபார் பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஆனால் டேக்ஸ் ஹார்வெஸ்டிங் நிறைய பேர் பண்ணுறது உண்டு. இப்போ பாருங்கள், நிறைய ஏஸ் இன்வெஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க இந்தியாவில். ரைட் ஃப்ரம் விஜய் கேடியாலேருந்து, கொத்தாரிலேருந்து, தென் ராதாகிருஷ்ண தமானி, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இவங்களெல்லாம் சில பேரோட போர்ட்ஃபோலியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா நீலி அபவுட் 20 of them அப்படின்னு கூட சொல்லுவேன் நான். அண்டு இதை வந்து அவங்களுடைய போர்ட்ஃபோலியோலாம் ஃப்ரம் 29% நீலி அபவுட் 8-9% வரைக்கும் ஃபாலோ ஆகிருக்கு இந்த பாஸ்ட் 3 months மட்டுமே. அண்டு ஸோ அதனால் லாஸுங்கிறது இட்ஸ் அ காமன். அண்டு அதாவது ரெட்டாக இருக்கிறது இட்ஸ் அ காமன். இதெல்லாம் நோஷனல் லாஸ் தான். விற்கும்போது நீங்கள் ரியலாக லாஸ் ஆகும். அதனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த லாஸை புக் பண்ணி வச்சுப்பாங்க. ஃப்யூச்சரில் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த மாதிரி பீப்புள் கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த லாஸை புக் பண்ணி வச்சுப்பாங்க. தென் ஃப்யூச்சரில் வந்து ஏன்னா அது 8 years கேரி பண்ணிட்டு போகலாம். அப்போ வந்து ஃப்யூச்சரில் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணும்போது இது வந்து வில் கெட் அட்ஜஸ்டட் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் டேக்ஸ் ஹார்வெஸ்டிங் வந்து இட்ஸ் ஒண்டர்ஃபுல் ஸ்கீமு. அண்டு அதனால் வந்து இதை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணது ஃபார் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அண்டு ஸோ இது நிறைய பேர் பண்ணுவாங்க. அண்டு நம்மளும் இதை பார்க்குறது இந்த டைமில் நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் நான். இப்போ வந்து குயிக்காக பார்த்துடலாம் எப்படி வந்து இந்த ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ்லாம் இருக்காங்களா, லைக் ஏஸ் இன்வெஸ்டர்ஸ், அவங்களுடைய போர்ட்ஃபோலியோலாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறத. இப்போ ஹேமேந்திர கொத்தாரி அவருக்கு இந்த தடவை பார்த்திங்கன்னா 22% நஷ்டத்தில் இருக்குது. அண்டு மதுசூதன் கேலா 21% இருக்குது. அண்டு அஷிஷ் தாவன் 20%. அதனால் வந்து நம்ம வருத்தப்பட வேண்டியது இல்லை. அண்ட் ஆஹா ரெட்டில் போயிடுச்சு அப்படின்ட்டு. நிமிஷ் ஷா 18%ல் இருக்குது. அண்டு கடைசியாக ஒரு நேம் பார்த்தோம்னா விஜய் கேடியா வந்து 9.7% இருக்குது. அப்படியே சொல்லிகிட்டே போகலாம். அண்டு ஸோ அதனால் லாஸஸ் வந்து வர்றது வந்து சர்வசாதாரணம் தான். அதனால் இந்த லாஸையும் எப்படி ப்ராஃபிட்டபுளாக யூட்டிலைஸ் பண்ணுங்கிறதுக்கு தான் அந்த ஷேர் ஹார்வெஸ்டிங் பற்றி நான் சொல்லியிருந்தேன். நான் அதை யூட்டிலைஸ் பண்ணுவாங்க இவங்க கூட நினைக்கிறேன் நான். அண்டு அதனால் நம்ம கூட அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். அண்டு வீட்டில் வந்து நிறைய பேர் இருந்தாங்கன்னா தென் it will be a boon for you. ஸோ அந்த இதையும் யூஸ் பண்ணி ப்ராஃபிட்டும் ஏர்ன் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் லாஸையும் புக் பண்ணிட்டு ஃப்யூச்சரில் ப்ராஃபிட் வரும்போது அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸை வந்து அந்த இதோட நீங்கள் கிளப் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு வந்து செப்பரேட் ட்ரீட்மெண்ட். ஈவன் 12 lakhsன்னு சொன்னால் கூட இது வந்து செப்பரேட் ட்ரீட்மெண்ட்டில் வரும். ஸோ அதனால் இது வந்து நீங்கள் தனியாக பேமெண்ட் பண்ணி ஆகணும். இந்த மொமெண்ட் வந்து அந்த த்ரெஷ்ஹோல்டை கிராஸ் ஆகிடுச்சுன்னா, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸாக இருந்துச்சுன்னா 20% வரைக்கும் பேமெண்ட் பண்ணணும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அந்த ஆஸ்பெக்ட். ஸோ இதுதான் என்னுடைய வியூ. அண்டு அதனால் வந்து லாஸை பற்றி நம்ம வருத்தப்பட வேண்டியதில்லை. லாஸ் வந்து இஸ் அ பார்ட் ஆஃப் இன்வெஸ்டிங் அப்படின்ட்டு. இதுக்காக வந்து ஷேர் மார்க்கெட் விட்டு போகிறதும் அர்த்தமும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அண்டு கண்டினியூஸாக படிச்சுட்டே இருங்க. அண்டு அந்த படிப்பு அந்த அறிவு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு இந்த மாதிரி டைம்லேயும் எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறதோ அந்த டெக்னிக்கும் கற்றுக்கோங்க. ஸோ இதுலேயும் ஃப்யூச்சருக்கு வேணுங்கிற எப்படி வந்து அந்த ப்ராஃபிட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வேணுங்கிற அத்தனை இதுவும் வந்து இங்கே இருக்குது ஆக்சுவலாக அந்த டேக்ஸ் ஹார்வெஸ்டிங்க்கு. ஸோ அதனால் அதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தெரிஞ்சுக்கிறப்ப ஃப்யூச்சரில் ப்ராஃபிட் வரும்போது கூட நீங்கள் வந்து அது டேக்ஸு கட்டாமல் அதுலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் லீகல் வே.
அதனால் நத்திங் இல்லீகல், இதெல்லாம் எவேஷன் கிடையாது அப்படின்னு கூட சொல்வேன். ஸோ இதில் வந்து சில ஸ்டாக்ஸை பற்றி நான் பேசியிருக்கலாம். அது வந்து ஃபார் இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் பர்பஸ் தான் அண்ட் நாட் அ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.